ஹாய் ஃபேமிலிஸ். நான் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு காலையில் சாப்பாடு இல்லைன்னா டிஃபன் தான் ரெடி பண்ணி கொடுப்பேன். எப்போவுமே வந்துட்டு அதிகம் சாம்பார் சாதம், காய்கறி சாதம், அப்படி இல்லைன்னா இட்லி, தோசை, தேங்காய் சட்னி மாதிரி பண்ணி கொடுப்பேன். அவங்க அதையே பண்ணி பண்ணி கொடுத்து ரொம்ப போர் அடிச்சிருச்சு. சரி, அவங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும், ஏன்னா இப்போலேருந்து ஏதாவது எல்லாமே கொடுத்தா தான் அவங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்துட்டு நான் வந்து அங்கன்வாடியில் கொடுத்த சத்து மாவு வச்சு தான் ஒரு ரெசிபி ட்ரை பண்ணியிருந்தேன். அதை வந்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு மூடி தண்ணியை ஹீட் பண்ணி அதுக்குள்ளே வச்சு மூடி வச்சிட்டேன் வேகிறதுக்காக. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வெந்துட்டு இருந்தது. அந்த கேப்பில் நான் வந்துட்டு தேங்காய் துருகி எடுத்துக்கிட்டேன். தேங்காய் துருகி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தேன், அதுவும் நல்லா வெந்திருந்தது. இந்த மாதிரி தான் அடிக்கடி வந்துட்டு நாங்கள் சத்து மாவில் ஏதாவது ஒரு ரெசிபி ட்ரை பண்ணிகிட்ருப்போம். இது ட்ரை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுங்கிறதுனால இன்றைக்கி நான் ட்ரை பண்ணியிருந்தேன். சரி, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக அவங்களுக்கு அது கொடுத்துர்லாமேன்னு சொல்லிட்டு சத்து மாவு நல்லா வந்துட்டு டிஃபன் பாக்ஸில் எடுத்து கொட்டிட்டு அது கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும், அதை உடச்சி விடணும். உடச்சி விட்டுட்டு பார்த்திங்கன்னா திருகி வச்சுருந்த தேங்காய் அதில் போட்டுக்கிறேன். தேங்காய் போட்டதுக்கப்புறம் பாப்பாவுக்கு எப்போவுமே நாட்டு சக்கரை தான் கொடுப்பேன். இன்ன வரைக்கும் அவங்களுக்கு ஒயிட் சுகர் நான் கொடுத்ததே இல்லை. நாட்டு சக்கரை போட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் வந்துட்டு டேஸ்ட்டு பார்த்தேன். டேஸ்ட் சீரியஸாகவே சூப்பராக இருந்தது. சரி, நமக்கு பிடிச்சிருக்க, பாப்பா சாப்பிட்றாங்களா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கிட்ட கொடுக்கலான்னு போனேன். அவங்க வெளியே அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பார்த்திங்கன்னா விளையாடிட்டு இருந்தாங்க. பக்கத்து வீட்டு பாப்பாங்க தான், அவ கூட விளையாடிட்டு இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் எடுத்துகிட்டு போய் ஊட்டினேன். நல்ல வேலை சாப்பிட்டுக்கிட்டாங்க. அவங்களுக்கு அது பிடிச்சிருந்தது. அவங்க சாப்பிட்டுட்டு மீதி இருந்தது. மீதி வந்துட்டு நான் சாப்பிட்டுட்டேன். வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாட்டா, பை பாய்.